Hey, this is Venkat for venkafin.com. வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். இன்ட்ரோ முடிச்சலாம். திஸ் இஸ் வெங்கட். உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், ஓவரால் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும். ஸ்பெசிஃபிக்காக அதை மென்ஷன் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க, எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொல்கிறத விட்டுட்டேன் அந்த பண்ண முன்னாடியே. பிகாஸ் ஆல் ஐ டூ இஸ் அ கைண்ட் ஆஃப் வெரி போரிங் டாபிக். ஒரே விஷயத்த மறுபடியும் சொல்லுவேன், முக்கியமாக இன்சூரன்ஸ் டொமைன் பொறுத்த வரைக்கும். பட் எனிவே அப்பப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிப்பேன். பிஃபோர் தட் சம்டைம்ஸ் வில் ஃபீல் நாஸ்டாலஜிக், ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் பியூட்டிஃபுல் இமேஜஸ் ஆஃப் பியூட்டிஃபுல் பிளேஸ் கால் சவுத் டகோட்டா இன் த யூஎஸ். ஓகே, அதையே நான் இந்த வீடியோவில் பேக்ரவுண்டாக வச்சுட்டேன். ஓகே, அங்கெல்லாம் இந்த ரிவர் இப்படி தான் எஸ் பெண்டில் இருக்கும், எஸ் மாதிரி. ஓகே, வீடியோ பார்த்து இந்த டெசிஷன் எடுக்காதீங்க. இன்சூரன்ஸ் டொமைன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கன்சல்ட்டிங்கே பண்ணிங்கனாலும் இவென்ச்சுவலி யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க தான் லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணணும். ஐ ஆல்சோ இஷ்யூ சம்டைம்ஸ் என்கிட்ட கன்சல்ட்டிங் மாத்திரம் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் என்கிட்ட வாங்குவாங்க. ஓகே, ஃபினான்ஷியல் டொமைனில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஓவரால் லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குது, ஈகோ சிஸ்டம் எப்படி இருக்குது, கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குங்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நேற்றே நான் சொல்லியிருந்தேன், நான் 61 லட்சம் பேர் எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு கதை இருக்கும். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துட்டு இட் இஸ் ஓவரால் எக்கானமி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான். பட் எவ்ரி ஒன் ஹாஸ் அ ஸ்டோரி பிஹைண்ட் இட். அதே மாதிரி தான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்குவாங்க. விஷயம் அது கிடையாது, டிட் யூ கெட் த கிளைம் ப்ராப்பர்லி. ஸோ அதனால தான் ஒரு கரெக்டான பிராண்டில் வாங்கணும். ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி கன்சல்டிங் பண்ணால் யூ வில் கெட் தட் ஐடியா. ஓகே, ஸோ வில் கெட் அன்பயஸ்ட் ஒப்பீனியன். ஹேவிங் செட் தட், இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் ஒரு 3-4 பேர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. நான் அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டோட வீடியோ பண்ணுவேன், இவங்களாம் அப்ளை பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஹார்ட்டில் ஸ்டண்ட் வச்சுட்டா கூட ப்ராடக்ட் இருக்கும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்கும், ஹார்ட் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸ்டண்ட்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, சர்ஜரிலாம் நடந்திருக்காது, அப்போ ப்ராடக்ட் கிடைக்காது. அதே மாதிரி தான் கிட்னி ஸ்டோன் சர்ஜரி பண்ணி முடிச்சிருந்தா ப்ராடக்ட் கிடச்சிரும். இப்படி இந்த 3-4 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களாவே அப்ளை பண்ணிக்கிறது. என்னோட வீடியோ பார்த்தவங்களும் சரி, பார்க்காதவங்களும் சரி, அந்த கிட்னி ஸ்டோன் ரொம்ப சம் ரீசன் அதை ரிமூவ் பண்ணியிருக்குவாங்க டாக்டர், அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டைம் நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த டேட்டாவும் சொல்லும் போது கிளைம் ப்ராடக்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு சில பிராண்டில் ஃபேட்டி லிவர்னு சொன்ன ப்ராடக்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்கெல்லாம் தன்னிச்சையாக ஒரு சில பேர் ஹெல்த் ஸ்டேட்டஸை விட்டுருங்க, ஒரு சில பேர் ஒரு ப்ராடக்டை வந்து உண்மையை சொல்லி வாங்கணும்னு நினைப்பாங்க, சம்டைம்ஸ் ரிஜெக்ட் ஆகிடுது. ஸோ வாங்கிறதுக்கு முன்னாடி பண்ணால் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த்தியாக இருக்கவங்க பிராண்ட் ப்ரிஃபரன்ஸை பெட்டராக பார்த்துக்கலாம். இல்லாட்டி லிங்க்டின்ல போய் புலம்பிட்டு இருக்க வேண்டியதுதான். அதே மாதிரி நான் நிறைய டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணியிருக்கிறேன். நான் வாங்கினதுக்கு அப்புறம் அதுவுமே எப்படி எனக்கு தோணுதுன்னா, வேதே ஸ்ட்ரக்சர் த ப்ராடக்ட் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணும் எனக்கு. ஸோ வாங்கிறதுக்கு முன்னாடி கன்சல்டிங் பண்ணிங்கன்னா இட் வில் பி பெனிஃபிஷியல். இட்ஸ் அப் டு யூ, உங்கள் மைண்ட் செட்டில் என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள், irrespective of what I request. So that is what I want to share with you. If there is anything else, okay, நான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கும்போது ஐ வில் ஹேவ் அ 3 லேயர் ஆஃப் சப்போர்ட். நான் இண்டிவிஜுவலாக நான் கொடுக்க மாட்டேன், ஐ வில் பி தேர், another fintech company will be there. On top of that, நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன மெயில் பண்ணாலும் they are supposed to mail you. So you will get a better support system when you buy a term insurance from me. That is all I could share at this point of time. Today market bounced back in a very beautiful way. I hope it continues, but try to accept it, you know, especially because of what Trump is doing. ஒரு ட்ரேட் வார் இஸ் நாட் அ வே டு மேக் அ கண்ட்ரி எக்கனாமிக்லி ஸ்ட்ராங். என்னை பொறுத்த வரைக்கும் டேரிஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஐ டோன்ட் நோ வாட் ட்ரம்ப் இஸ் கோயிங் டு அச்சீவ். 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு தான் அதை நம்ம பார்க்க போகிறோம். அதனால நம்ம எல்லாருமே பாதிக்கப்படுறோம். லெட் அஸ் வெயிட் அண்ட் சி. we can only wait and see. Many people who voted for Trump, அவங்களே இந்த ஃபெடரல் ஒர்க்கர் ஒரு சில பேர் அவங்களுக்குலாம் வேலை போயிடுச்சு. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த யூஎஸ். தட் இஸ் மை ஒன்லி கன்சர்ன். ஏன்னா இது வந்து நம்ம மார்க்கெட்டையும் டிஸ்டர்ப் பண்ணுது, எல்லாத்தோடைய லைஃப்பையும் டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ we have to wait and see what is going to happen. Let us have patience for the next 6 months and see. Let us hope everything goes well all over the world. ஒரு ஜென்யூனான ஃபினான்ஷியல் கன்சல்டிங் பண்ணணும்னா மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.